அந்த பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீடு இந்த பகுதியில் இருக்குது. இதே ஏரியாவில் தான் அவங்க மகன் இருக்கிறாங்க. ஒரு சகோதரி பத்திரிகை நண்பர் முன்பு வந்து என்னை சிகரெட்டால் சூடு வச்சுருக்காங்க, என்னை அடிச்சிருக்காங்க, என்னை கொடுமைப்படுத்தியிருக்காங்க, குறிப்பாக 16,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன் என்று சொல்லி 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி அதை தாண்டி அவர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை, அதற்கு படிப்பதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கே வர்றாங்க. அந்த சகோதரி வந்து பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரி. இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட மாநில அரசு அக்கறை காட்டவில்லை என்றால் என்ன சமூக நீதிங்கண்ணா? என்ன சமூக நீதிங்கண்ணா? ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல, ஒருத்தர் வந்து காயத்தை எல்லாம் காட்டுறாங்க, பத்திரிகையாளர் முன்பு பேசுகிறாங்க, இதை தாண்டி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் என்ன போலி சமூக நீதியை திமுக ஸ்டிக்கர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்பது எங்களுடைய கேள்வி. அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இன்றைக்கி பிரதமர் வர்றாங்க, இன்று நாளை நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்க வேண்டி வரும். ஏன்னா அந்த சகோதரியினுடைய நீதிக்காக, நியாயத்திற்காக, சமூக நீதிக்காக நாங்கள் களத்தில் இறங்குவோம். இதை மாநில அரசு கவனத்தில் வச்சுக்கணும். சொல்லுங்கள் சிஸ்டர். ஆளுநர்கள் வந்து மலிவான தரம் தாழ்ந்த அரசியலை செய்யறதாகவும் இதை வந்து இந்தியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காண்கிறதாகவும் முதலமைச்சர் சொல்றாங்க. போட்டி அரசியலை இப்படிதான் முன்னெடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காரு. இதை நீங்க என்ன சொல்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன தரம் தாழ்ந்த வேலையை ஒரு ஆளுநர் செய்திருக்கிறார் என்று குறிப்பிட வேண்டும். அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த படத்தில் வர சீன் மாதிரி இப்போ ஆளுநரை திட்டுற சீன் அப்படின்னு திமுகவுடைய திரைப்படத்தில் ஒரு சீன் வச்சுருக்காங்க. 3 மாதம் ஆச்சு ஆளுநர் திட்டிடுவோம், அது ஒரு 2 மாதம் இந்த பிக்சர் ஓடும் அப்படிங்கிற மாதிரி என்ன தரம் தாழ்ந்த வேலையை ஆளுநர் செஞ்சுருக்காங்க. சேலத்திலே பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய வீட்டுக்குள்ளே பூந்து ரைடு பண்ணி அவரை கைது செய்து அவரை 6 மணி நேரம் சேலம் ஃபுல்லாக சுத்த விட்டு எந்த குற்றமும் செய்யாதவரை எல்லா பக்கம் இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரன் மீது நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கலின்னா எல்லாத்துக்கும் இதான் நடக்கும் என்று திமுக இன்டைரக்டாக சொல்லியிருக்கக்கூடிய வார்னிங் மாதிரி சேலம் துணைவேந்தரை, பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நம்ம முன்னாடி நின்றுருக்காங்க இன்றைக்கி. ஸோ இதுதான் கருத்து சுதந்திரத்தை ஒரு குரல் விளைய மலிவான அரசியல் செய்வது இதுதானோ தவிர ஆளுநரை பயமுறுத்துவதற்காக துணைவேந்தரன் மீது காவல்துறையை ஏவி விட்டு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கு அந்த துணைவேந்தர் எந்த தப்பு செய்யலை அப்படின்னு நம்ம சேலத்திலே பேசியிருக்கோம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதனால் மலிவு அரசியல் செய்வது முதலமைச்சரா அல்லது ஆளுநர் என்பதை முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடியில் பார்க்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.